எவ்வளவுதான் விலகி போகிறது? ஏன் மறுபடியும் வந்துட்டு திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வர மாதிரி இருக்குது? பார்ப்போம். ஸோ few minutes general reading. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கனெக்ட் ஆகும். சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் எவ்வளோ தான் முடிவு எடுக்கிறது? எவ்வளோ தூரம் வந்துட்டு டெசிஷன் எடுத்தாலும் திரும்ப மறுபடியும் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் மறுபடியும் இழுக்குது இந்த நபரை நோக்கி. அதாவது இது ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு வாய்ப்பு, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தும் உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காம இல்லை, உங்களுக்கு வேறு வாய்ப்புகள் கிடைக்கிது, உங்களுக்கு வேறு ஒரு லைஃப், ஒரு புது அனுபவங்கள் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு ஒரு புது ப்ரப்போசல், ஒரு புது வேலை வாய்ப்புகள், புது ஐடியாஸ் இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்குள்ளார மறுபடியும் சுற்றுறீங்க. அதாவது ஒரு வாரம் புது பர்சனாக நீங்கள் வாழ்கிறீங்க, மறுபடியும் அடுத்த வாரம் பழசு இந்த இந்த நபர் சம்மந்தமாக, இந்த பாஸ்ட் சம்மந்தமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன் அந்த ஒரு ஈர்ப்பு மறுபடியும் எவ்வளோ நடந்தாலும் சரி, ஏன் இன்னும் அப்புறம் கோவப்பட்டாலும் சரி, சரி அந்த கோவத்தாலேயாவது கூட திரும்ப மறுபடியும் வந்துட்டு எதிர்பார்க்குற மாதிரி தானே இருக்குது. ஒரு சண்டை போட்டு திட்டி கோவப்பட்டாலும் கூட வந்தால் நான் வந்து நிறைய கேள்வி கேட்பேன்ற ஒரு ஒரு வெறுப்புகள் மனசில் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் மூவ் ஆன் ஆகாமல் தானே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஆல்ரெடி வந்து இது பழக்கப்படுத்திட்டீங்க. ஒரு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆல்ரெடி உங்கள் மனசு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தப்போ, ஓகேங்களா, நீங்கள் அதை சமாதானப்படுத்தாமல் அப்போ வெளியே வராமல் இன்னும் உட்காந்து எதிர்பார்ப்புகள் கொடுத்து 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 அது ஒரு பழக்கமாக்கிட்டீங்க. அப்போது ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ஒரு பழக்க வழக்கமாகவே போச்சு, ஒரு ஹேபிட்டாகவே போயிடுச்சு. இது இந்த பர்சன் விஷயம் மட்டும் கிடையாதுங்க, ஆனால் ஜென்ரலாகவே வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே வந்து போயிடுச்சு. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்களும் வந்து ஒரு ஒரு புதுசாக சரி இப்போ நீங்கள் தான் இப்படி இங்கே இருக்கிறீங்க, அவங்க சைட்லேயாவது ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கான்னா நிறைய தேடுறாங்க, நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க, தன்னை மாற்றுறதுக்கு வர வாய்ப்புகளை தேடி போகிறாங்க, என்னென்னலாம் செய்யலாங்கிற யோசனைகளை தேடி போகிறாங்க. அத்தனை விஷயங்களுமே வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணினாலும் சரி ஆரம்பித்த இடத்துக்குமே அவங்க வந்து தான் நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்குதா, ஒரு பக்கம் நல்லா வாழ்கிறாங்களா, இன்னொரு பக்கம் கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. 2 பேருக்குமே வேறு வேறு விஷயங்களில் இன்னும் வந்து அந்த தொடக்கம், அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க, ஆரம்ப புள்ளியில். ஆனால் அதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க, ஓகேங்களா. அது வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறப்ப அது யாருக்கும் அதோட அருமை தெரியாது, அது விட்டு போகிறப்ப தான் வந்துட்டு அதனுடைய அருமை தெரியும் யூஸ்வலி, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி, ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்களை புது நபருக்கு காமிப்பீங்களே தவிர பழக்கப்பட்ட நபருக்கு, ரொம்ப விரும்பின நபருக்கு காமிக்க மாட்டேங்க. அதாவது அவங்களோடே நம்மளும் இருக்கணும், அவங்க குணத்தோடே நம்மளும் வாழணுன்ற மாதிரி ஒரு சில பேர், இது நான் எல்லாருக்கும் பொருந்துதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஸோ உங்களை விட்டு தள்ளி இருக்கிறப்ப தான் உங்களுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன, ஒரு குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. ஸோ இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் என்ன சைனாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம், ஃபயர் எலமெண்ட்டுங்கிறது உங்கள் கூட இருக்கிற ஒரு விஷயந்தான். அது கூட இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாது, அது தள்ளி போகிறப்ப தான் வந்துட்டு உங்களோட அருமைகள், உங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக யோசிக்க தோணும். இது வரைக்கும் வந்து உங்களை ஆர்வமாக உங்கள் கூட இருக்கிறப்ப இல்லாத ஆர்வம் தள்ளி இருக்கிறப்ப அந்த ஆர்வம் வந்து வருது.
அவங்களுக்கு. அந்த ஆர்வம் யூஸ்வலி இருக்கும். ஆனால் அது ஏன் சரி ஆர்வம் இருக்கேங்க, ஏன் வர வேண்டியதானே? சரி, அந்த பர்சன் மறைமுகமாக நிறைய ட்ரை பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு புது புது வழிகளில் புது புது டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவங்க ரொம்ப லேட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்க மேலே இருந்த அந்த பாசங்கிறது விலகி ஒரு வெறுப்புகள் வர ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. அந்த டைமில், அதாவது ஒரு நீங்கள் வெயிட் பண்ண டைமில் ட்ரை பண்ணாமல் தாண்டி போன டைமில் ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில பேர் இனிமேல் தான் அதை ட்ரையே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இங்கே பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு ஃபயர் எலமெண்ட், ஒரு நெருப்பு மாதிரி கிட்டக்கே வந்துட்டு வர முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் தனிமையாக இருக்கேன், என்னை சுற்றி யாரும் வரமாட்டுறாங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டுறாங்கன்னு. ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் வருத்தங்கள் எமோஷன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஆரா எப்படி இருக்குன்னா ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது. அப்போது உங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுக்கவோ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்கிறப்போ முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த எண்ணங்களே தோன்ற மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க. அது தெரியுதான்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்வீட் கேரக்டர் அப்படின்னு சொன்ன நீங்கள் அப்படியே மாறிட்டு நிற்கிறீங்க. அது நீங்கள் உணர்றதை தாண்டி சுற்றி இருக்கவங்க உணர்றாங்க. ஓகேங்களா? ஆனால் உங்கள் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஏன் திரும்பவுமே வந்துட்டு 2 பேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் என்னன்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு ரொம்ப அதிகம், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. நீங்கள் உங்களுக்கு ஒரு இப்போ அந்த பர்சனை பற்றி நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நினைக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சாங், ஒரு பாடல் வரி, ஒரு சில விஷயம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் நினச்சிட்டு அந்த பர்சனை ஏங்குறீங்க. ஆனால் அந்த பர்சன் வேறு லைஃப்னு இருப்பாங்க. சரி, இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் உங்களோட லைஃப்பை மாற்றிட்டீங்க, ஆல்ரெடி நீங்களும் மாறிட்டீங்க. ஓகேவா? ஆனால் அந்த பர்சன் வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த எண்ணம் எப்போ வருவாங்க, எப்போ பேசுவாங்க, எப்போ ரீகன்சிலியேஷன் நடக்கும், எப்போ சேருவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சைலண்ட்டாக அந்த முயற்சிகள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி அவங்களுக்கு முடியல. உங்ககிட்ட நெருங்கிறதுக்கான ஒரு வழிகள் அவங்களுக்கு தெரியல. அவங்களும் பல வழியில் அவங்கள மாற்றி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர பார்த்து ஆல்ரெடி ட்ரை பண்ணது நடந்திருக்கு சைலண்ட்டாக. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இன்னும் அவங்க எதுவும் முயற்சிகள் எடுக்கல, இனிமேல் தான்ட்டு இருக்கீங்க. இல்லை, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸோ இது ஜென்ரல் ரீடிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன்னா எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேரோட சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் பர்சனல் ரீடிங்கில் பார்த்தா தான் தெரியும். பட் ஜென்ரல் ரீடிங்கில் எவ்வளோ மெசேஜ் கனெக்ட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. நீங்கள் ரொம்ப அதாவது அது விட்டுறாதீங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு க்யூரியஸான ஒரு கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்களுக்கு. அதை எக்காரணத்தை கொண்டும் விடாதீங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா சண்டை போடுறதா இருக்கட்டும், வெறுப்புகள் காமிக்கிறதாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓப்பனாக நடக்குது. ஆனால் அந்த சமாதானங்களாக இருக்கட்டும், அந்த புரிதல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக நடக்குது. எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியாது. அதான் சொல்லுவோம்ல, வாய்ப்புகள் வாசல் வரைக்கும் நின்றுட்டு அப்படியே போயிடுச்சு. அது வாசலில் அந்த வாய்ப்புகள் நின்னது கூட எனக்கு தெரியலங்க. நான் வீட்டுக்குள்ளார இருந்தேன், எனக்கு ஒரு சைனுமே தெரியலங்க. அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த பர்சன் எடுக்கிற முயற்சிகள் எடுக்காமல் இல்லைங்க, அப்பப்போ எடுக்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக எடுக்கிறாங்க. அது வந்த வேகத்திலே அப்படியே ஸ்பீடாக போகுது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க ரொம்ப நல்லா செக் பண்ணிவிட்டு இதுக்கு மறுபடியும் சரி ஆகுமா, இதுக்கு ஏதாவது மறுபடியும் லைஃப் இருக்கா அப்படின்றதுமே அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது நீங்கள் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பேர் ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு இடத்துல இருக்கீங்க. அது தெரியுது. அவங்கள சுற்றி ஒன்று வேறு யாராவது உங்கள் லவ்டு ஒன்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாரோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மீறி உங்ககிட்ட இனி மறுபடியும் ரீச் ஆகிறது கஷ்டம்.
இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராக வேணா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபயர் எலமெண்ட் உங்களை சுற்றி இருக்குது. அப்போது வந்துட்டு உங்ககிட்ட யாராவது பேசணும் நெருங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் உடனே கட் பண்ணி விட்டுறீங்க. முன்ன மாதிரி யாரையும் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி முன்னாடிலாம் பேசினா நீங்கள் 1 மணி நேரம் கூட பேசுகிற ஆள் தான். ஆனால் நீங்கள் அதை கட் பண்ணுறீங்க. நான் பார்க்க விரும்பலை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறீங்க எல்லா விஷயத்தையும். அப்போது அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட மறுபடியும் வந்து சேருவாங்களா பேசுவாங்களான்ற கேள்விகள் வருது இல்லை, நீங்கள் இடம் கொடுக்காமல் எப்படி வர முடியும்? ஸோ நீங்கள் உங்களை சுற்றி போட்டு வச்சுருக்கிற அந்த வளையத்துக்குள்ளார வர முடியல. இது இந்த பர்சன்னு கிடையாதுங்க, யாராலையும் முடியல. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்கள் எமோஷன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் போகிறேன். ஒரு சில பேர் ஹீலிங் கூட எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் ஹீலிங்குள்ளார வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார சைலண்ட்டான ப்ரொடெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் வந்து, நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் மாறினது, உங்களை சுற்றி இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகும். இது எதுவும் நீங்கள் வந்து கவனிக்கலை, யாரும் என்கிட்ட பேசலை வரலை, அப்படி மேலோட்ட பார்வைகள் தான் இருக்குது இங்கே. ஓகேங்களா? அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், வர்ற வாய்ப்புகள் வாசலோடு போகுது. ஏன்னா நீங்கள் கதவை சாத்திட்டு நல்ல பத்திரமா உள்ளே இருக்கீங்க. அப்போ உங்களை சுற்றி ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அது கிடையாது, இருக்குது. ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் வழியிலே அது நீங்கள் பண்ணுற அந்த ப்ரேயர்ஸ், நீங்கள் சும்மா பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்க, பதில் வரலைன்னு நினச்சிட்ருக்கீங்க, அது சைலண்ட்டான பதில்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு பொறுமை ஒன்று கிடையாது. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா, அதுதான் உங்கள் கேள்வி. அந்த ஆன்சருக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அதில் உங்களோட பங்கு இருக்குங்கிறதே பொறுமை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுறதுல பொறுமைகள் ரொம்ப 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 அவசியம். பொறுமை இல்லை அப்படின்னா சவால்கள் வந்துடும். சரி, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஈர்ப்பு இருக்குதான்னா இருக்குது. இப்போ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் இருக்கா? இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் மாறி இருக்கா? மாறி இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சைலண்ட்டான பார்வைகள், சைலண்ட்டான ஒரு யோசிக்கிறது, நோட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் அதே தான். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஹீலிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு சில விஷயங்களை மாற்றினாலோ ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டாலோ இந்த பர்சன் விஷயத்தில் ஏன் திரும்ப திரும்ப போகிறீங்க? உண்மை தெரியும், இனி அங்கே போனால் உங்கள் எதிர்கால என்னங்கிறதும் தெரியும். ஏன் என்னால் விட முடியல, ஏன்மா நானே திரும்ப திரும்ப மறுபடியும் போயிட்டுருக்கேன், பழகிட்டீங்க. ஸோ அப்போ உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. ஒரு சில பேர் லைஃப்பில் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி அந்த சோகங்கிறத பழகி வச்சுட்டீங்க. அப்போது ஒரு வாரம் வந்து சோகமாக இல்லாமல் ஜாலியாக இருந்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பி மறுபடியும் சோகத்துக்குள்ளே போயிடுறீங்க. அது மாதிரி தான் இந்த பர்சனை ஏங்கி அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அது வந்து வெளியில் உங்ககிட்ட, அதாவது உங்களோட மனசுக்குள்ளே இருந்து இன்னும் வெளியில் தூக்கி போட முடியல. அப்போ பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு எதுவும் நடக்கலை, ஏன்னா இருட்டுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எடுக்கிற முயற்சிகளை கவனமாக எடுங்க, கவனமாக வந்துட்டு இருங்க. நீங்களே வந்து வேண்டான்னு பவுண்டரி போட்டுட்டு அப்புறம் எப்போ வருவாங்கன்னா, ஒரு சில பேர் நீங்கள் ஆல்ரெடி கோவத்தில் கூட எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர்லாம் கூட பண்ணி வச்சுருக்கலாம். இனி அவங்க எனக்கு வேண்டாம், என் லைஃப்பை பார்த்து நான் போகிறேன். சரி, ப்ரேயரில் கொண்டு வந்துட்டீங்க, விஷஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு, கோவத்தில் சொல்கிறீங்க, சரி, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து வேணும்? அப்போது நீங்கள் பண்ணுற ப்ரேயர் பழிக்கலையா? இங்கே பழிச்சிருக்கு தானே, உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க தானே. அப்போது நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் ப்ரேயர் மூலியமாவோ ஒரு விஷயம் மூலியமாவோ கேட்குறப்போ அது நடக்குது, பழிக்குது. ஆனால் அந்த பழகின விஷயம் ஏற்றுக்கலை. மாறணும், ஒரு ஸ்டெப்பு எடுத்து வெளியே வைங்க, இதிலிருந்து வெளியே வாங்க, வந்து பாருங்க. அதுதான் ஒரு விஷயம். இங்கே சும்மா ஒரே எதிரே சுற்றிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அண்டு கம்யூனிகேஷன், அந்த பேசி
வேற ஒரு அதாவது ஒரு இப்போ இது இது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நிறைய பேசியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுறது, ஒரு ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள், அது எல்லாம் வந்து இன்னும் அந்த ஈர்ப்பு குடுக்குது. அப்போ நீங்க வேற யார்கிட்டயாவது பேசினா கூட அந்த ஒரு வைப் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு ஈர்ப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா, அந்த பெர்சன் கிட்ட தான் திரும்ப திரும்ப அந்த ஈர்ப்பு போகுது. ஒரு 4 வாரத்த புதுசா வேற யார்ட்டயாவது பேசினா கூட திரும்ப மறுபடியும் அந்த பெர்சன் தான் நெனப்புக்கு வராங்க. ஏன்னா, அந்த பேசின அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது வந்து இன்னுமே திரும்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் சரி, அந்த நபருக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ அந்த நபர் விஷயத்திலயும் வந்து அவங்க தான். அவங்க வந்து உங்க உங்க மேல வந்துட்டு அந்த பாசம் எல்லாமே இருக்குங்க. பேசணுங்கிற ஆசைகள் கூட சம்டைம்ஸ் இருக்குதான். ஆனா, இப்போதைக்கும் வந்து அதுக்கான வழிகள் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க சைட்லயும். ஸோ நம்ம வேற என்னென்ன மெசேஜஸ் எல்லாமே பிக்கப் ஆயில இருக்கு பார்த்துருவோம். ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த கீ செயின், பைல் நம்பர் 2க்கு இந்த கீ செயின், பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ உங்கள் 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். அதாவது இந்த பர்சன் உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்குங்க. அந்த ஒரு பயத்தை வந்து இப்போது ஒரு சில பேர் உருவாக்குறாங்க. ஒரு கற்பனைகள், ஒரு இல்லாததை வந்து இருக்கிற மாதிரி நினச்சி பயப்படுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஆக்சுவலி சம்டைம்ஸ் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது உங்கள் பர்சனை வந்துட்டு ஈஸியாக வந்து மெனிப்புலேட் பண்ணலாம். ஈஸியாக வந்து குழப்பி விடலாம். பயத்தை உருவாக்கி விடலாம். ஆனால் இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி கூட வச்சுருக்கிறவங்களோ ஒரு விதமான பயத்தை உருவாக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு அந்த பயத்தின் மூலியமாக இவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அவங்க வாங்கிக்க ட்ரை பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு தன்னோட லைஃப்பில் தனக்குன்னு எல்லாமே செஞ்சு தன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு என்னோடய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரை நான் விட்டதுக்கான தண்டனை தான் அது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசில் இருக்குது. ஆனால் அது ஒரு கோர்வையாக வார்த்தையாக எடுத்து வெளியில் கொண்டு வந்து அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாதுன்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியல. அது என்ன தனக்குள்ளே என்ன நடக்குது, தன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் விலகி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்போது தானாகவே கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணணும். யாரும் அதாவது வெளியில் வந்து எல்லாம் நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே நபர் தான். ஆனால் உள்ளார எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள், என்னென்ன சமாளிச்சுட்டு நடந்துக்கிறதா இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் பார்க்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்துட்டு இன்னும் அதிகரிக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் காட்டின அந்த அன்பு அப்போ புரியல, ஆனால் அது லேட் ஆகிறப்போ வந்துட்டு அந்த புரியுது.
ஆனால் ஆசைகள் இருக்குங்க உங்ககிட்ட வந்து பேசணும் சேரணும்னு. ஆனால் அந்த ஒரு யாரையோ பார்த்து பயப்படுறாங்க, யாரோ ஒரு தடைகளாக இருக்காங்கல்ல, அவங்கள நினச்சி பயம். அவங்க விட மாட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, தடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு இடையில வந்து இந்த நபரால் போயிருக்கும். மறுபடியும் இதே நபராலே அந்த ஈர்ப்புகள் வரும். பண்ண தப்புங்கிறத வந்து உணர்வாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து இந்த நபர் வந்து ஒரு மறுபடியும் அதாவது அவங்க மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈர்ப்புகள் இருக்குது. ஆனால் மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்போ அந்த பழையபடி இருக்கிற மாதிரி இருக்கணுமா, வாய்ப்புகள் கம்மி. அவங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக யோசிக்கலை. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பேசிட்டு அதை இருக்கலாமே. மனசில் இருக்கிறதே நான் அவங்களோட டீப்பான விஷயங்கள் வந்து உங்களை தவிர்த்து யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ அதையாவது சொல்லிட்டு இருக்கலாமே, மனசு விட்டாவது பேசலாமே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே பயல் நம்பர் 1 இது வரைக்கும் வந்து கசப்பான அனுபவங்கள், கஷ்டங்கள் விலகி புது அனுபவங்கள் உங்களை நோக்கி வருது, நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேங்களா? அப்போது உங்கள் லைஃப்பில் வந்து பேச மாட்டேன்னு போன நபர்கள் கூட அது எந்த உறவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒரு நட்போடையாவது நான் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்குது. அதாவது நீங்கள் உங்களை அறியாமே வந்துட்டு உங்களுக்கும் சரி, உங்கள் டைமிங்கும் சரி, ஒரு முடிஞ்சு போச்சு இனி அவ்வளோதான்னு சொன்னதை இழுத்துட்டு வருது உங்ககிட்ட. நீங்கள் உங்களை அறியாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஈர்த்துட்டு வரீங்க, அந்த அட்ராக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. பயல் நம்பர் 1 ஆனால் சொல்ல முடியாத பயம் இருக்குங்க. அதுதான் ஒரு விஷயம். பயங்கர குழப்பங்கள் அவங்களுக்குள்ளார மனதளவில். இப்போ மனதளவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னா ஒரு சில பயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பவர்ஃபுல் சேஞ்ச், எதிர்பார்க்காத மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? அந்த ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அட்ராக்ஷன். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் பாசிட்டிவ், நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சோதனைகள், இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட, அதாவது ஏன் இப்படி பிரிஞ்சோ, ஏன் அவங்க இப்படி பண்ணினாங்க, இவ்வளவோ குழப்பங்கள் இருக்குல்ல. ஆனால் உங்களோட வேல்யூ வந்து இந்த பர்சனுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் புரியுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், ஏஞ்சல்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்போ தள்ளி வச்சு தான் அந்த வேல்யூ புரிய வைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த பவர்ஃபுல் சேஞ்ச் அப்படிங்கிறது, ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே வரக்கூடிய அந்த ஈர்ப்பை தாண்டி உங்களுக்கு வேறு விஷயங்கள் மேலே ஒரு ஈர்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட லைஃப்பில் இனி புது வருகைகளுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஓகேங்களா? ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ், யார்? நீங்கள். அப்போ அந்த பாசிட்டிவை நோக்கி வராங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் அவங்க பாசிட்டிவான கிடையாது. உங்கள் லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது இனிமேல் தான் வரும். அப்போது அவங்க அதை நோக்கி ஈர்க்கிறப்போ நீங்கள் வேறு உங்கள் லைஃப்பில் வர பாசிட்டிவை நோக்கி தானே இருப்பீங்க. அப்போ நியூவான விஷயங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்ல. ஸோ பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. எதையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, நடக்கிறது நடக்கட்டுங்கிறபடி உங்கள் லைஃப்பை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள். ஆனால் இந்த பவர்ஃபுல்லான ஒரு மாற்றங்கள் வர்றப்போ அந்த சான்ஸை விடாதீங்க. உங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுருங்க. இமோஷன்ஸுக்கு இப்போ வழி கிடையாது, வர்ற வாய்ப்புகள் தான் முக்கியம். நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் தானே தேடினீங்க, அது வர்றப்போ யூஸ் இட். அது எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, கேட்டதோ கேட்காததோ, ஓகேங்களா? ஆனால் அந்த பர்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சா யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். So pile number 2.
ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் மெமரிஸ், ஞாபகங்கள். மெமரிஸுங்கிறது எப்போ எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு சில பேர், அதுவும் முக்கியமாக உங்கள் பர்சன், அவங்களோட மெமரிஸ் அவங்க தேவைப்படுறப்ப தான் யோசிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷங்கள் அப்படின்றது இருக்குங்க. ஆனால் அந்த ஞாபகங்கள் அவங்களுக்கு வராமல் கிடையாது, அதை மறைச்சி தான் வச்சுருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபைல் நம்பர் 2, நீங்கள் அந்த பர்சனுக்கு ஒரு வழியில் ஒரு வீக்னஸ், அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு ஏக்கங்களை கொடுக்கும், உங்கள் கூட இருந்தாலும் என்னமோ நீங்கள் அவங்கள அதிகாரம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய அந்த எனர்ஜி, நீங்கள் அந்த நபரை ஒரு படி மேலே தான் இருக்கீங்க அவங்கள விட. அதனால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல, ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறையா கனவுகள் இருக்குது, புதுசாக செய்யணும், வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு வரணும். நிறைய ஒரு போட்டிக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அந்த நபர், அவங்க வாழ்க்கை இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு நிம்மதியான வேலை இல்லாமல் ஒரு போட்டி, தன்னை யாரும் நிரூபிக்கணும், ஒரு கொஞ்சம் நகர்ந்தோம்னா நமக்கு தன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, என்னை மாற்றிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தன்னோட வாழ்க்கை தான் நிலைமையை செட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் உங்கள் விஷயத்துக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஈர்ப்புங்கிறது இருக்க தான் செய்யுது. இப்போ அவங்க வேறு யார்ட்டையாவது பேசிகிட்டு இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் வேறு பர்சன் இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், அந்த சந்தோஷங்கள் எதுவாக இருக்கட்டுமே, ஆனால் உங்கள் விஷயத்தில் அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஈர்க்குது தான் அவங்கள, இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் 2 பேரோட டைமிங் சுத்தமாக இல்லைங்க, ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். டைமிங் எப்பயுமே உங்களுக்கு செட் ஆகாதான் இருக்கும். அதுதான், அதாவது இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உண்மையான புரிதல்ங்கிறது இனிமேல் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் அவங்களுக்கே, அந்த பர்சனுக்கே இது ஒரு லவ்வுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பழகுனது, பேசுனது எல்லாமே ஒரு லவ்வுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி போகிறப்ப தான் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது ஒரு ஈர்ப்பு தான், அது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த அந்த ஒரு லவ்வுக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்குவாங்கள்ல, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இல்லை ரொம்ப அந்த ஒரு பிகினிங் லவ் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்களோடைய அந்த ஒரு லவ், நீங்கள் காமிக்கிற அந்த ஒரு ஸ்பார்க்னஸ், அந்த ஒரு ரொமான்டிக்கல் விஷயங்கள், அதால் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்புகளால் தான் இது போயிருக்கு. ஆனால் மனதளவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் பொருந்துதான் தெரியல, ஏன்னா அது ஒரு ஜென்ரல் ரீடிங். பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த பைல் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு பைல் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? யூ ஹாவ் பியூட்டிஃபுல், நீங்கள் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் மேக்னெட் தான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஈர்க்கும், நீங்கள் கேட்காமலே அறியாமலே ஈர்க்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன், கூட இருக்கிறப்போ அது வேலை செய்யலை, தள்ளி இருக்கிறப்போ அந்த மேக்னெட் மாதிரி அந்த ஒரு ஸ்பார்க்னஸில் அந்த பர்சன் உங்களை பார்க்கறது, உங்ககிட்ட வர்றதுன்னு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குவாலிட்டிங்கிறது உங்ககிட்ட அழகாக இருக்குது, அதை வெளியே காமிக்கணும், அதுவும் இன்னொரு முக்கியம். அதாவது இப்போ ஒரு பர்சன், இப்போ போனவங்க திரும்ப வரணும்னு ஆசைப்படுறீங்க, பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே உங்ககிட்ட என்ன வேல்யூ, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, தெரியுதா? அது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு தெரியுதா இல்லையா? உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்ட், ஒரு சாம், பேசுகிறதுல ஒன்று உங்கள் குரல் அழகாக இருக்கும், இல்லை நீங்கள் பேசுகிற விதங்கள் அழகாக இருக்கும், இல்லை நீங்களே ஏதாவது ஒரு அழகான விஷயங்கள் செய்வீங்க, திறமைகள் அழகாக இருக்கும், ஸ்டைல் நல்லாயிருக்கும், ஏதோ ஒன்று. அது ஏன் வெளிக்காட்டுறதில்ல? எங்கே போச்சு அதெல்லாம்? ஏன் டல்லாக இருக்கீங்க இப்போது? யூ நீட் த ஸ்பார்க்னஸ். அந்த ஸ்பார்க்னஸை கொண்டு வரணும். அதாவது ஒரு விஷயம், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வருவாங்களா, இந்த டல்லான எனர்ஜியை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னை விட்டுட்டு போனவங்க ஏன் என்னை விட்டுட்டு போயிருக்காங்க, ஏன் என்னை விட்டுட்டு போனோன்னு வருத்தப்படுற அளவுக்கு நான் மாறுறேன்.
அவங்க இல்லைன்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேங்கிறத அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த எண்ணங்கள் இதுதான் அந்த ஸ்பார்க்னஸ். இந்த ஸ்பார்க்னஸ்ன்னு சொல்கிறது என்னது, உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் இதுதான் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது விட்டதை பிடிக்கணும். இது இந்த பர்சன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த பர்சனால் நீங்கள் என்னென்ன விட்டீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அப்போது அதை திரும்ப பிடிக்கணும் அப்படின்னா இது தேவை. அப்போது நீங்கள் அதாவது ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் பவரை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஓகேவா? ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைங்க. சரி, நம்பிக்கைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? அதாவது ஒரு சில டைமில் நம்புறீங்க, ஒரு சில டைமில் சுத்தமாக காணும். அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு டைம் ஃப்ரேம், ஃபைல் நம்பர் 2 டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறீங்க. இந்த டைம்குள்ளார வந்தால் தான் லவ், இல்லைனா இல்லை. இந்த டைம்குள்ளே வரலன்னா இல்லை. என்ன இது டைம் ஃப்ரேமு? எதுக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும்? இந்த மாதம் வருவாங்களா, அடுத்த மாதம் வருவாங்களா, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு மாதம், ஒரு வருஷம்லாம் நான் வெயிட்டே பண்ண மாட்டேங்க. ஒரு மாதம் 15 நாள், எதுக்கு டைம் ஃப்ரேம்? இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? புரிதல் தேவை. அந்த எப்போ புரிஞ்சுக்கிட்டு வராங்களோ அப்போ தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு புரிதல் இல்லாமல் திரும்ப போனாங்கன்னா யாருக்கு லாஸு? சரி, உங்களோட வேல்யூவை நீங்களே இந்த எதிர்பார்ப்புகள் மூலியமாக குறைச்சிக்கிறீங்க. அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஈர்ப்பு வராமல் இல்லை, அந்த ஈர்ப்பு முன்னாடி வந்தது உண்மைதான். ஆனால் அது இப்போவுமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இன்னும் நெருங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் அந்த ஒரு விஷயத்தை போட்டு இழுக்கலை. இன்னும் டல்லாகவே உட்காந்து புலம்பிகிட்டே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வேலைக்காகாதுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிறத மாற்றுங்க. நான் என்ன சொன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அண்ட் திஸ் பார்ட்னர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். அது இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகிறப்ப தான் அந்த புரிதல்ங்கிறது வரும். கரெக்டாக? ஸோ அந்த நபருக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்கள ஒரு ப்ரொடெக்ஷன்லேயே ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. அதாவது தான் சொல்கிறதான் கேட்கணும், அவங்க சொல்கிறது படி தான் நடந்துக்கணும்னு. அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு விஷயம் விலகிறப்போ அவங்களுக்கான ஒரு எதையுமே தானாக யோசிக்கிறது, எதையுமே தானாக செய்கிறது, உனக்கு என்ன ஆக்சுவலி வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ டெஃபினட்டாக உங்களுடைய ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை முழுமையாக வெறுத்துட்டாங்க, 100% எல்லா விஷயத்துலையும் வெறுத்துட்டாங்க, கிடையவே கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் வெறுக்கவும் கிடையாது, வெறுக்கவும் முடியாது. ஏன்னா பெஸ்ட்டான மெமரிஸ், நல்ல அழகான ஒரு மெமரிஸ், அழகான ஒரு பந்தங்கள், நிறைய ஒரு உணர்ச்சிகள் எல்லாமே நல்லதாக தான் நிறைய இருந்திருக்கு. ஆனால் அந்த கடைசியில் இந்த இடையில நடந்த நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுத்துருக்கோம். அது பின்னாடி இந்த சொல்லி கொடுக்கறது, இந்த பர்சனுக்குடைய அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. அதாவது உங்கள் பர்சனுக்குள்ளார ஒரு சில வீக்னஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு வீக்னஸ். அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்க லைஃப்பை மாற்றி போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து பாதிக்கும். அவங்க கூட இருக்கிறவங்களுமே அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த பாண்டிங் மேலே இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஈர்ப்பு சேஞ்ச் ஆகிருக்குங்க. அதாவது எண்ணங்கள் மாறி இருக்கு. மறுபடியும் தேடுவாங்க, சைலண்ட்டாக தேடுவாங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக பொசசிவ் ஆகிறது, அந்த பர்சன் யார் அவங்கள பற்றி விசாரிக்கிறது, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, சைலண்ட்டாக ஜெலஸ் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது
அவங்க உங்களோட வேல்யூவை சைலண்ட்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க வேல்யூவை ஓப்பனாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில பில்டப்லாம் பண்ணுவாங்க. உண்மையிலே வந்து நீங்கள் தான் அவங்கள ஈர்த்திருப்பீங்க. உங்களை நோக்கி தான் அவங்க எல்லா ஸ்டெப்பு ஆல்ரெடி போயிட்டு இருக்கும். அந்த எண்ணங்களும் போயிட்டு இருக்கும். ஆனால் கெத்து போயிடும்ல, ஈகோ போயிடும்ல. அதுக்காக அப்படியே வெளியில் நீங்களே என்னமோ அவங்கள தேடி மறுபடியும் வர்ற மாதிரி பில்டப்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சனுக்குடைய இருக்க வீக்னஸ் வந்து அவங்க நல்லதாகவே யோசிச்சாலுங்க அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிருது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் விஷயத்திலே அவங்க மனசில் நினச்சது ஒன்று, வாய் விட்டு உங்ககிட்ட சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. இதனோட விளைவுகள் தான் இப்போ இவங்க மேலே உங்களுக்கு திரும்ப நம்பிக்கை வராமையே போகுது. உங்களுக்கு அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு உங்களுக்குமே இருக்கே, ஏன் உங்களுக்கு இல்லாமல் இல்லையா? உங்களுக்கும் தான் இருக்குது. அந்த ஈர்ப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல மெமரிஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு 100% மெமரிஸ்ன்னு கிடையாது, பட் ஒரு சில மெமரிஸ் காரணமாக இருக்கலாம். பார்ப்போம். சரி, இதுக்கான ஒரு டைமிங், நீங்கள் டைமிங் எனக்கு எப்போ கிடைக்கும் என்ன இதுங்கிற கேள்விகள் இருந்துச்சுன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்க சொல்லி ஒரு பதில் வந்திருக்கு. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரபஞ்சத்துடைய கடைசி முடிவு அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுடைய டைமிங்காக இருக்கட்டும், இது எப்போ செய்யணும், எப்போ என்ன நடக்கணுங்கிறது அந்தந்த டைமில் தான் வந்துட்டு முடிவெடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளவோ வந்து முயற்சிகள் எடுத்தும் எவ்வளவோ வந்து அந்த பர்சனுக்கு புரிய வைக்கணும் ட்ரை பண்ணியுமே வந்துட்டு நடக்காததுக்கு ரீசன் பிரபஞ்சத்துடைய தலையீடு இதில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்த தெளிவு சீக்கிரமாக வந்த தெளிவு இன்னொரு பர்சனுக்கு கொஞ்சம் லேட்டாக வருது. அதுதான், ஒரு பர்சன் உஷாராக இருந்திருக்கீங்க, இன்னொரு பர்சன் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு இன்னும் எல்லாத்தையும் நம்பினதோட விளைவுகள் இந்த லெவலுக்கு வந்திருக்கும். ஆனால் வந்து எல்லாம் சரியாகும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பல கேள்விக்கான பதில்கள் நேரடியாக கிடைக்காது, ஆனால் மறைமுகமாக கிடைக்கும். ஒரு சில அமைதி, ஒரு சில சைலன்ஸ், அதுவே ஒரு பதிலாக வந்து நிற்கும். ஸோ எவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த உறவுக்கான முயற்சிகளோ சரி, இந்த உறவுக்கான ஒரு டைமிங்கோ செட் பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் எனர்ஜி மட்டும்தான் உங்களுக்கு வீணாகிக்கிட்டே போகுதே தவிர ஒரு பதில்கள் கிடைக்காம இருக்குது. ஏன்னா அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கையில் இருக்குது உங்கள் விஷயத்தில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் போட்ட முயற்சிகள் ஓகே, பட் இனி அவங்க சைடில் அந்த ஒரு விஷயம் நகரும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், பேச்சு திறமைகள், பேசி அன்பு பாசம் காட்டக்கூடிய விஷயங்கள், அதை எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் அழிக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் உங்களை மாற்றணும், உங்களை பழைய நபராக நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சில பேருக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு நபர் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஏன் வந்து நீங்கள் தூக்கி போடணும்? ஏன் நான் இந்த அதுக்கான ஒரு பர்மிஷன், அதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் செய்யணுங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு வழி கொடுக்கல, நோன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இமோஷ்னல் ஆகாதீங்க. பல டைமில் வந்து உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களை தப்பாக கைட் பண்ணுது, தவறான முறையில் வந்துட்டு கைட் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது ஒரு தெரியல உங்களுக்கு, அதாவது உங்களோட இமோஷன்ஸை வச்சுட்டே வந்து எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, எல்லா பார்வைகளும் அப்படியாவே பார்க்குறீங்க. ஆனால் அந்த இமோஷன்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு சாதாரண பார்வையில் பார்த்து பாருங்களேன். பல பதில்கள் நீங்கள் இப்போ தேடுற எல்லா பதில்களும் அதுக்குள்ளார அடங்கி இருக்கும். எஸ். இந்த டைம் டு மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட நீங்கள் அந்த பர்சனை புரிஞ்சுக்கணும், அவங்களோட வேல்யூ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவங்க நிறைய வாட்டி முடிவுகள் எடுத்து குட் பை நான் போகிறேன்னு சொல்லி எவ்வளவோ ட்ராமாஸ் நடந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த நபர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது விஷயங்கள் வர வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பைல் நம்பர் 3 இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு உங்களுக்கான வளர்ச்சிகளை கொடுக்குமா? கிடையாது.
திரும்ப திரும்ப அந்த நபரோட அந்த பழைய விஷயங்களோட மட்டும்தான் போக சொல்லும். அப்போது உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நபர்கள் வந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் போய் அந்த நபரோட கஷ்டப்பட்டாலும் படுவேனே தவிர, நான் இன்னும் வேற ஒரு பர்சன் என் லைஃப்பில் இன்னும் மனசு ஏற்றுக்கலைங்க, என் மனசு இன்னும் பர்மிஷன் கொடுக்கலைங்க, என் மைண்டு போகலைங்க. செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது உங்களோட உணர்ச்சிகள், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? அதை நீங்கள் மாற்றாமல் வேறு யார் மாற்ற முடியும்? ஒரு மாற்றுறதுக்கான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இப்படி மாறு அப்படி மாறுன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நாங்களோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைசஸ் கொடுக்குறோம், ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் யார் கடைசியாக மாறணும்? நீங்கள் மாறணும். வாய்ப்புகள் கிடைச்சும் அட்வைசஸ் கிடைச்சும் டிப்ஸ் எல்லாமே கிடைச்சும் மாற்றலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கேள்விக்கான ஆன்சர் அந்த முடிவுகள்லேயே வந்துடும். சரி, இப்போ தான் நான் சொன்னது தானே வருது. இங்கே பாருங்கள், அழகாக அதோட மெசேஜும் கனெக்ட் ஆகுது. someone wants to help youங்க. அதாவது உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு யாரும் கண்டுக்கலன்னுலாம் கிடையாதுங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, உங்களுக்கு உண்மையிலே உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும், உங்களை மாற்றணும், உங்களை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் ரெடியாக இருக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான், அதாவது இந்த கனெக்ஷனை வந்துட்டு மறுபடியும் தேடி தேடி தான் வந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்க உங்களை தேடி வரணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு 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 முயற்சிகள், வருத்தங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் அவங்கள மறுபடியும் தேடி போகிறீங்க. அவங்க உங்களை தேடி வரத்துக்கான வழிகள், அதுக்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நீங்கள் உருவாக்குறதே இல்லை. ஸோ அந்த டைமிங்காக நீங்கள் அதாவது ரிப்ளை பண்ணல, ஏன் பண்ணல, தொடர்ந்து மெசேஜ், அது ஒரு பாரத்தை தான் கொடுக்குமே தவிர புரிதல் கொடுக்காது. ஸோ அந்த பொறுமைகள் அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ, என்னைக்கு என் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு புது சப்போர்ட், புது ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு புது வாழ்க்கைக்குள்ளே நகர்றீங்களோ, மாற்றங்கள்ங்கிறது அப்போ இருக்கும். இதுவே உங்கள் லைஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த டைமிங் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டிங்க, உங்கள் வேல்யூ என்னங்கிறது தெரியும், அந்த பர்சனுக்கு தெரியாமல்ல, அந்த டைமிங் இன்னும் செட் ஆகலை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.